அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற முறையில என் பொண்ணு இறந்திருக்குது எனக்கு பெருமைன்னு சொல்றாரு. அது எப்படி சார் அது ஐயோ! பயங்கர எப்படி கோவம் பார்க்க வரும். சார் முடியும்? அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்றது? மோசமான ஒரு திங்கிங். அதாவது பெண்ண வந்து மதிக்காத ஒரு திங்கிங்கா நான் பார்க்குறேன். பெண்ணுக்கு வந்து மரியாதை குடுக்காத ஒரு திங்கிங்கா பார்க்குறேன். ஒரு பெண்ணுக்கு குடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதைன்னா, அது அவ வாழ்க்கை, அவ இஷ்டம். இன்னைக்கு நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு அவ பிரிஞ்சு போறான்னா, தட்ஸ் ஓகே. அவ வாழ்க்கை தானே வாழறா? உங்ககிட்ட வந்து உங்க பர்டனா வந்து நிக்கலல்ல. அவ வாழ்க்கை வாழறதுக்கு அந்த சுதந்திரம் அவளுக்கு இல்லையா? சார் அதாவது எல்லா கல்யாணங்களும் ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு அடிமையா ஒரு பொண்டாட்டி கிடைச்சிட்டான்னு எல்லா பொண்டாட்டியும் வந்து அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நம்ம பொண்டாட்டி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிட்டா இந்த மாதிரி தான் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழறா பொண்டாட்டின்னா எல்லா பொண்ணுங்களும் என் பொண்ணு கூட அப்படிதான் வாழணும்னு நம்ம சொல்ல முடியாது. என் மகள்கள் என்கிட்ட கிளியரா சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. அப்பா நானும் என் ஹஸ்பண்டும் ஈக்குவல். எந்த வகையிலும் நாங்க ஒருத்தருக்கு குறைவும் கிடையாது. இப்போ யுஎஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரமே எப்படின்னா, நான் இன்னைக்கு குக் பண்றேன், நாளைக்கு நீ குக் பண்ணு. நான் இன்னைக்கு கிளீன் பண்றேன், நாளைக்கு நீ கிளீன் பண்ணு. நம்ம ஊர்ல இதில பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஹஸ்பண்ட்னா நான் வேலை செய்ய மாட்டேன். ஓகேங்களா? நீ வேலை செய். எல்லா வேலையும் நீ செய். நான் ஹஸ்பண்டா நடந்துப்பேன் அப்படின்னா, யுஎஸ்ல அந்த மாரி கிடையவே கிடையாது. எல்லாமே யுஎஸ்ல என் மகள் மட்டும் சொல்லல. எல்லா குழந்தைங்களும் நான் பார்க்குறேன். அங்க வாழற பல பேர பார்க்குறேன். ஹஸ்பண்ட் தான் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. பல வேலைகள வந்து குக் பண்ணிட்டு இருப்பாரு. குக் பண்ணி குடுத்துட்டு இருப்பாரு. கிளீன் பண்ணிட்டு இருப்பாருங்க. அங்க ஏன் அந்த கலாச்சாரம் இருக்கு? அங்க வந்து ஈக்குவல் கலாச்சாரம். பெண் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு கேர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஊர்ல இத பார்த்துட்டு இருக்கோமா? ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும்? நான் என் வீட்ல இதெல்லாம்மா நான் பண்ணிக்கிறேன்ம்மா. நீ மட்டும் இதெல்லாம் பண்ணாத. நானே நான்வெஜ் பண்ணி, நானே கிளீன் பண்ணி, எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி தரேன்னு சொல்றீங்கல்ல. அங்க தான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா, பொறுப்பான ஹஸ்பண்டா இருக்கிறது. அப்பதான் ஒரு பெண்ணுக்கு குடுக்குற மரியாதை. நம்ம பெண்ணுக்கு குடுக்குற மரியாதைன்றது ஈக்குவலா நடத்துறது தான் மரியாதை தவிர, நான் சுதந்திரம் குடுக்குறேன் சொன்னீங்கன்னா உத தான் விழும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட. நீ யார் சுதந்திரம் என்ன குடுக்க சுதந்திரம் நீ குடுக்குறது? யார் எனக்கு சுதந்திரம் குடுக்குறதுக்கு அப்படின்னுவாங்க பெண்கள். ஸோ பெண்கள பொறுத்தவரையும் இந்த உலகத்துல நீங்க சுதந்திரம்லாம் குடுக்க தேவையில்ல. அவங்க வாழ்க்கை ஈக்குவலா வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.